அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் வந்து நிஃப்டி அதிகமா ட்ரேட் ஆனது. காலையில ஓப்பன் ஆகும்போது லோவா தான் ஓப்பன் ஆனது. கிட்டத்தட்ட நெகட்டிவாவும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட்டு சுதாரிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் வந்து அப் ட்ரெண்ட்லயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நிஃப்டி வந்து இன்னைக்கு அதிகபட்சமா 25,116, குறைந்தபட்சம் 24,494. பேங்க் நிஃப்டி 55,490, குறைந்தபட்சம் 54,442. இன்னைக்கு நிஃப்டி இவ்வளோ பாசிட்டிவா ட்ரேட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம். அதாவது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியுமே வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுக்கு ஏத்த நாடு அப்படின்னா இந்தியா. ஜப்பான், சைனாவை காட்டிலும் இந்தியா வந்து பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இதனால வந்து இன்னைக்கு வந்து நிப்டி அதிகமா உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது நேத்திக்கு விட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 195 ரூபாய் குறைஞ்சிருக்குது. இது வந்து ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு இழப்பாகவும், இதுக்கப்புறம் வாங்க போறவங்களுக்கு லாபமா தான் சொல்லணும். என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கோல்டு வந்து கிட்டத்தட்ட 8,000 உடையும் அப்படின்றத என்னுடைய டார்கெட்டு. 8,000க்குள்ள எவ்வளோ உடையும் அப்படின்னா கிளியர். 8,000 கம்பல்சரி 8,000க்கு வரும் அப்படின்றத என்னுடைய டார்கெட்டு. இது இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு டாலர் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 85 ரூபாய் 53 பைசா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து எல்லா டிஃபென்ஸ் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 செஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா 1.2 lakh crore பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனியும் சேர்த்து டிஃபென்ஸ் செக்டர் மட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7% கிட்ட குறைவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அவங்க ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் ஆக முடியாம இவங்க வந்து கீழே இறங்கிருச்சு. இதை வந்து நான் உண்மையிலேயே சொல்றேன், நல்ல ஒரு வாய்ப்பா தான் நம்ம பயன்படுத்திக்கணும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது முத்தூட் ஃபைனான்ஸ். நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த வாரம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,800 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னாக்கா கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், நான் யாரையும் வாங்க சொல்லல. கொச்சின் ஷிப்யார்டு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 5 செஷன்ல மட்டும் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 37% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே வந்து லாஸ்ட் இயரோட இந்த குவார்டர் வந்து பெட்டரா பண்ணியிருக்காங்க. இது இல்லாம ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 7% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு எல்லா ஆட்டோமொபைல் செக்டாருமே, ஆட்டோமொபைல் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பாசிட்டிவா பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனியுமே மகேந்திரா, எய்ச்சர் மோட்டாரு, ஹீரோ மோட்டாரு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில கம்பெனி எல்லாம் கூட பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தீங்க. ஐடிசி ஹோட்டலோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா 20.5% வந்து இன்க்ரீஸ் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஆந்திராவில் வந்து நாங்கள் புது லேண்டெல்லாம் வாங்கி புதுசாக வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆந்திரா பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எப்பவும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஐடி, ஸ்டீலு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபார்மா கம்பெனி, ஆட்டோமொபைலு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா செக்டார்லையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு செக்டார் தான் எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு இல்லை. இந்த உலகத்தில் எல்லா செக்டாருமே வந்து ஒன்னோட ஒன்று